இனிமேல் நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபயர் ஸ்ப்ரிங்க்லர்ஸை பார்த்தா இந்த வீடியோவை மறக்காம ஞாபகம் வச்சுக்கங்க. ஆனா ஃபயர் ஸ்ப்ரிங்க்லர்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க. நீங்க வந்து இந்த நிறைய பெரிய பெரிய பில்டிங்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஹீட் ஆச்சுன்னா டொயிங்கன்னு தண்ணி தெளிச்சு தீயை அணைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது அது சென்சாரை பேஸ் பண்ணி எல்லாம் வேலை செய்யாது. உண்மையாவே அந்த மாதிரி ஃபயர் ஸ்ப்ரிங்க்லர்ஸை கண்டுபிடிச்சவன் மிகப்பெரிய அறிவாளி தான். ஏன்னா சென்சார்ஸே இல்லாம இது எப்படி வேலை செய்யுது? இதுல முக்கியமான ஒரே ஒரு பார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேக்யூம் கிளாஸ் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பைப்பை அடைச்சிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கிளாஸ் டியூபு. அந்த டியூபுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஹீட் சென்சிட்டிவ் லிக்விட் இருக்கும். இந்த லிக்விட் என்ன ஆகும் அப்படின்னா அட்மாஸ்பியர்ல டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும் போது உள்ள லிக்விட் எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த கிளாஸை வெடிக்க வச்சிடும். அந்த கிளாஸ் வெடிச்ச உடனே தண்ணி ஆட்டோமேட்டிக்கா பைப்ல இருந்து வர ஆரம்பிச்சிடும். உடனே ரூம்குள்ள இருந்துட்டு இருக்கிற தீ எல்லாம் அமைஞ்சிரும். இதுல என்ன ஒரு விசேஷம்னு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு டியூப்ஸ் தனித்தனியா இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும். இனிமேல நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அது என்ன கலர்னு பாத்துக்குங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு, ரெட்டு, எல்லோ, கிரீனு, வயலட், ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ்ல அவைலபிள் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 57 டிகிரியில இருந்து 227 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். அந்த தகுந்த மாதிரியான ஃபயர் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். இனிமேல் எங்க போய் நீங்க ஃபயர் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் பார்த்தாலும் அது எந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ல ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம்.